ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னா டிசைன் பிரின்சிபல்ஸ் தான் பார்க்க போறோம். சம் செட் ஆஃப் டிசைன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த டிசைன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணோம்னாலும் 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க நம்மளோட வீடியோட டீடைல்டா பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 7 பிரின்சிபல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எம்பசிஸ். ஸோ இந்த பிரின்சிபல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பேஜ் டிசைன் பண்றீங்க, இல்லை ஒரு மொபைல் ஆப் டிசைன் பண்றீங்கன்னா அதுல ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே பாருங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கான ஒரு போஸ்டர் இருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணணும். ஸோ பிரைன் ஸ்டார்ம் பண்ணாம எந்த ஒரு டிசைனும் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா நம்ம போஸ்டர் ரெடி பண்றோம்னா அதுல வந்து பிராண்ட் நேம் இம்பார்ட்டனா, இல்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது இம்பார்ட்டனா, இல்ல வென்யூ இம்பார்ட்டனா, இல்ல பிரைஸ் இம்பார்ட்டனா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து பிராண்ட் நேம் தான் இம்பார்ட்டன்ட்னா அதை வந்து நம்ம போல்டா ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுத்து போல்டா, இங்க பாருங்க, ஹேண்டல்ஸ் ஷேர் ஆஃப் அப்படின்றத வந்து போல்டா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்க எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐபோன் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லேட்டஸ்டா எந்த மொபைல் லான்ச் பண்ணாங்களோ அதுதான் அவங்களோட லேண்டிங் பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நம்ம வந்து டாப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ அதை பத்தி தான் இந்த எம்பசிஸ்ல சொல்றாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு பேஜ் நம்ம டிசைன் பண்றோம்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அதோட கலர்ஸ், சைஸ், டெக்ஸ்சர்ஸ். ஸோ இதுல ஈச் அண்ட் எலமெண்ட், எவ்ரி எலமெண்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸா இருக்கும். தென் இதோட டிசைன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிமெட்ரிக்கல் டிசைன்ஸா இருக்கும். சிமெட்ரிக்கல் டிசைன்ஸ்ல பாருங்க ஈக்குவல் அலைன்மெண்டா இருக்கும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் அலைன்மெண்ட்ஸ், ஈக்குவல் சைஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, இப்போ இந்த ஹெட்டிங் ரம் ஸ்ப்ரிங்கா பக்கத்துல பாருங்க, 2 ஸ்பேஸ் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க 2 பர்சன்ஸ் இருக்காங்க, அதோட ஸ்பேசிங், அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். இதுவே நீங்க வந்து அசென்ட்ரிக்கல் டிசைன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து செட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுமே வந்து ஒரே ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரம் ஸ்ப்ரிங்கான்றது வந்து அசென்ட்ரிக்கலோட டிசைன் இது. ஸோ அசென்ட்ரிக்கல் டிசைன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டைட்டில் இல்லை ஏதாவது நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம்னா இந்த மாதிரி அசென்ட்ரிக்கல் டிசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 7 பிரின்சிபல்ஸுமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும். இந்த பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட்ஸ்ல இதை பத்தி தான் நம்ம சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அலைன்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், ஸ்பேசிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டா இருந்தாதான் அது ஒரு டிசைன் வந்து விசுவல் வைஸ் வந்து நல்லா லுக் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கான்ட்ராஸ்ட் பிரின்சிபல். ஸோ கான்ட்ராஸ்ட் பிரின்சிபல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது டிசைனுக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு இது சூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம கான்ட்ராஸ்டா சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டார்க் விசஸ் லைட்டு, திக் விசஸ் தின்னு, லார்ஜ் விசஸ் ஸ்மால், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தாலும் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்க இந்த டைகரோட ஃபேஸ் தான். பிகாஸ் இதை வந்து கான்ட்ராஸ்டா நம்ம டார்க் ப்ளூல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த டைகரோட ஃபேஸ் தான் வந்து நமக்கு பாப் அப் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல காமிக்குது. ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம கைக்கு தெரியறது வந்து இந்த டைகரோட ஃபேஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ற கலர்ஸ் வந்து நம்ம கான்ட்ராஸ்டா சூஸ் பண்ணோம். ஆஸ் லைக் இப்போ பாருங்க, நிறைய ஃபாண்ட்ஸ் ஸ்டைல் இருக்கு, ஃபாண்ட் இருக்கு. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் இருக்குல்ல, இந்த மேமா அப்படின்ற ஒரு ஃபாண்ட் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்குது. பிகாஸ் இது வந்து பிளாக் பேக்ரவுண்ட்ல ஸோ டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் போல்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து இந்த டைகரோட ஃபேஸ், கீழே இருக்க இந்த லாஸ்ட் ஃபாண்ட் தான். ஸோ நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்றது வந்து கலர்ஸ் சூஸிங்ல தான். ஸோ நம்ம எப்படி கலர் சூஸ் பண்றது உங்களுக்கு தெரியலன்னா, நான் ஆல்ரெடி கலர்ஸை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க கலர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு டிசைன் பண்றதுனாலும் கலர்ஸ், நம்ம சூஸ் பண்ற ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே முக்கியம். எதை நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து போல்டா ஹைலைட் பண்ணி காமிங்க, கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டா கொடுங்க.
அப்போதான் வந்து நம்மளோட டிசைன் வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பில் டிசைன் பண்றோம்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இந்த கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 2 to 3 நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா விசுவல் வைஸ் ஒரு லுக் நல்லாவே இருக்காது. அதே நீங்க ஸ்டாண்டர்டா ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்றீங்க எல்லா பேஜுக்கும் அப்படின்னீங்கன்னா விசுவல் வைஸ் வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும். தென் அதோட டிசைன் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம டிசைன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ரெப்பிடேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நீங்க ஒரு 3 ஃபாண்ட்ஸ் மட்டும் நீங்க ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றீங்க, டைட்டிலுக்கெல்லாம் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், தென் பேராகிராஃப்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், தென் ஹைலைட்டட் திங்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு லெஜிடா இருக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாத்தீங்கன்னா டெய்லி தாட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கோட்ஸ் எல்லாமே ஒரு ஃபாண்ட் ஸ்டைல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க எல்லா கோட்ஸுமே ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், அதோட ஆத்தர் நேம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் ஸ்லாண்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்லாண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆத்தரோட நேம்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து டிசைன் வைஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், தென் ஈஸியா இருக்கணும். அப்போதான் வந்து யூசர் வந்து அட்ராக்டிவா நம்மளோட வெப்சைட்ல பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஓப்பன் பண்ண உடனே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ்டைல் நிறைய ஃபாண்ட்ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. உடனே அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ நீங்க ரிப்பீட்டடா திங்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். அதுதான் நம்ம வெப்சைட்டோட ஹைலைட் அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரொபோர்ஷன் பிரின்சிபல் தான். ஸோ ப்ரொபோர்ஷன் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். தென் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் எங்க பிளேஸ் பண்ணணும் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். தென் அதோட வெயிட்டேஜ் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க, இந்த பைக் போஸ்டர். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடான திங்ஸ். ஸோ அதை வந்து அவங்க போல்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் பிரின்சிபல்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து எம்பசிஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறோமோ அவங்க வந்து டாப்ல கொடுத்து அதை வந்து ஹைலைட் பண்ணி போல்டாக காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ ஈக்குவல் ஸ்பேசிங் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் பேக்ரவுண்ட்ல ஒரு டார்க் கலர்ஸ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்ஜாய் தி ரைடு, அவங்களோட ஃபீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபீஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அவங்க மெயில் ஐடிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. தென் ரிமைனிங் எல்லாம் அவங்களோட வென்யூ அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி எந்த எலமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதை பற்றி தான் இந்த ப்ரொபோர்ஷன் பிரின்சிபல் வந்து சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மூவ்மெண்ட் அண்ட் ஹைராரிக்கி பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் நான் கீழே எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். கீழே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கான ஒரு போஸ்டர் இருக்கு. ஓகேவா, இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருக்கிறது ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இப்போ நமக்கு எடுத்த உடனே ஹைலைட்டா காமிக்கிறது வந்து அவங்களோட பிராண்ட் நேம். பிகாஸ் அதை வந்து அவங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல ரெட் கொடுத்து அதை வந்து ரொம்ப போல்டா காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே ப்ளூ கலர் தான் நமக்கு கான்ட்ராஸ்டா இருக்கு, போல்டா இருக்கு, ஏன் நமக்கு அது தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க நிறைய இடத்துல ப்ளூ கொடுத்துருக்காங்க, பட் அந்த ரெட் வந்து ஒரு சில இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே பாத்தீங்கன்னா யூனிக்கா எந்த கலர் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா தெரியுதோ நம்ம ஐ வந்து அதை தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால அவங்க பிராண்ட் நேமே அதை வந்து போல்டா கொடுத்துருக்கறனால நம்மளோட ஐ வந்து அதை நோக்கி தான் போகும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க அந்த 1 கிராஸ் 2 கிராஸ் பத்தி போகாது. அதோட சேம் கலர் எங்க இருக்கோ நம்ம ஐ நெக்ஸ்ட் அதுக்கு தான் போகும். ஸோ அதோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களோட ப்ரைசிங் போயிருக்கு. ஸோ பர் பர்சனுக்கு $15 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா எந்த டேட்ல அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருக்க அவங்களோட வென்யூக்கு போகாது. அதை விட்டுட்டு கீழே இருக்க டைமிங் தான் போகும். பிகாஸ் அவங்க வந்து எந்த இதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃப்ளோ பண்ண வைக்கணும். யூசரோட ஐ மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ தெரியும். ஸோ ஸ்ட்ரிங் பேண்ட் ஃபீவர் நம்ம பார்த்த உடனே அவரோட ப்ரைசிங் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவரோட டேட்டு, வென்யூ, டைமிங் அதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த இதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கான்ட்ராஸ்டா டிஃப்ரெண்டான இதுல யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ஐபோன் வெப்சைட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா இருக்கிறத வந்து அவங்க ஹைலைட் பண்ணி ஃப்ரண்ட்ல காமிப்பாங்க. ஹை ப்ரியாரிட்டி இருக்கிறது எல்லாமே வந்து டாப் ஆஃப் தி பேஜ்ல காமிப்பாங்க. தென் போக 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 லெஸ் ப்ரியாரிட்டி இருக்கிறது எல்லாமே காமிப்பாங்க. ஸோ அந்த ஹைராரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசைனுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒயிட் ஸ்பேஸ் பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம டிசைன் குவாலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நேச்சர் ஆஃப் பிரெயின் வந்து அட்ராக்ட் பண்ணுறது ஒயிட் கலர் தான்.
ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போஸ்டரில் பாருங்க, இந்த ஹார்ஸ் ரைடரோட லோகோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆஃப் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, ரிமைனிங் ஆஃப் வந்து பிளாக் கலர் கிரேடியன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்த உடனே நமக்கு வந்து அட்ராக்டிவா தெரியுது பாட்டம் போர்ஷன் மட்டும்தான். பிகாஸ் ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த பாட்டம் போர்ஷன் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கு. இதே நீங்க மேல இருக்கிற போர்ஷன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு டிசைன் பண்றோம்னாலும் இப்ப நம்ம ஹைராரிக்கி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா, நம்ம இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறத வந்து நம்ம கான்ட்ராஸ்டா நம்ம கொடுத்தோம்னா, எடுத்த உடனே நம்ம வந்து ஐ வந்து அதை தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அதுலயே ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you in the next video.